EZVIZ WiFi NVR இப்போ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஸோ EZVIZ NVR இப்போது மானிட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மானிட்டர் எப்படி கனெக்ட் பண்ணி போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இனிஷியேட் ஆகிட்டுருக்கு. இனிஷியேட் ஆகி முடித்தோடனே ஃபஸ்ட்டு வந்தோன்னு என்ன கேட்கும், லாங்குவேஜ் செலெக்ஷன். லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கோம், ரெசல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஸோ டிஃபால்ட் அட்மின் பாஸ்வேர்டுன்றது அதோட வெரிஃபிகேஷன் கோடு. ஸோ ஆல்ரெடி நமக்கு டிஃபால்ட்டாக அதில் எடுத்துருக்கு. தென் அட்மின் பாஸ்வேர்ட் எப்பயுமே நம்ம ரீசெட் பண்ணணும். ஸோ நான் இப்போதைக்கு நான் டெம்பரவரிக்காக வந்து ஒரு TE ஸோ ஸோ இப்போ பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கேரக்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர் மூணுமே கொடுத்துருக்கேன். இதில் ஒரு அப்பர் கேஸும் கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி நீங்கள் மாற்றி எனேபிள் பண்ணிக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேட்டர்ன் வேணாலும் பேட்டர்ன் கொடுத்துக்கலாம். ஸோ 10 பேட்டர்னாக்க சும்மா டெம்பரரிக்காக கொடுக்குறேன். ஸோ பேட்டர்ன் கொடுத்துருக்கேன், நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஸோ இது உங்களுக்கு ஷார்ட்கட் பாஸ்வேர்ட்ஸ் வேணும்னா நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இங்கே வந்திருக்கோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்து வைஃபை யூஸாட். வைஃபைன்றது இந்த வைஃபை NVRல ஒரு வைஃபை இருக்குது. அந்த ஹாட்ஸ்பாட்டோட நேம் தான் இது. இதை வேணும் எடிட் பண்ணிக்கலாம். இதோட பாஸ்வேர்ட் டிஃபால்ட்டாக EZVIZ_ அதோட வைஃபை வெரிஃபிகேஷன் கோட் இதுதான் அதோட பாஸ்வேர்டாக இருக்கும். வேணும்னா இதை நீங்கள் மாற்றிக்கலாம். கொடுக்க முடியல. ஸோ இது நமக்கு சேஞ்ச் பண்ணிப்போம். ஸோ பாஸ்வேர்டு இப்போ செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது டிவைஸ் ரெடி. இதுக்கப்புறம் கேமராஸ் ஆட் பண்ணுறது தான். ஸோ இந்த கேமராஸ் ஆட் பண்ணுறதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வேணுன்றது வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ டிஃபால்ட்டாக ஒரு ஐபி இருக்குது. ஸோ அந்த ஐபியிலே வச்சு எனக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்கோம். DSCP ஆனில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஐபி மாறிட்டே இருக்கும். அது வேண்டாம்னாக்கா தென் யூ கேன் சேஞ்ச் இட் டு டிஃபால்ட் ஐபி. ஸோ நீங்கள் என்ன ஐபி வச்சுருக்கீங்களோ, லோக்கலாக என்ன ஐபி வைக்கிறீங்களோ அதே ஐபியில் நீங்கள் அதை செட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நான் DSCPயில் வச்சுக்கிறேன். ஸோ மெமரி நான் அதில் 512 GB ஹார்ட் டிஸ்க் போட்டிருக்கேன். அது இனிஷியேட் பண்ணுறதுனாக்க இனிஷியேட் பண்ணிடலாம். டேட் ஃபார்மேட்ஸு இதில் H7Cன்ற ஒரே ஒரு கேமரா மட்டும் இப்போதைக்கு ஆனில் இருக்குது. ஸோ இப்போ அந்த கேமரா மட்டும் ஆட் பண்ணிட்டோமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் கொடுக்குறதா கொடுக்கலாம், அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக வந்து நார்மலாக பண்ணுற மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ்.